ஹலோ மக்களே! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு டெசர்ட் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் பண்ண போறோம். என்ன வெஜிடபிள்னா, வெள்ளரிக்கா ப்ரௌனி இல்லன்னா கேக் அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெள்ளரிக்காவோட தோல பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ணிட்டு நான் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அத மெல்ட் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த வெள்ளரிக்காவ எடுத்து போட்டுருங்க. அந்த வெள்ளரிக்காவிலேயே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கேப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார் போட்டுக்கோங்க. கோதுமை மாவு ஹோல் வீட் ஃப்ளார் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் போடணும். பேக்கிங் பவுடர் வேணாம், பேக்கிங் சோடா மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் பால், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து வாசனைக்கு, அது ஆப்ஷனல் தான். நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது. அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மிக்ஸ் பண்ணும்போதே. நெக்ஸ்ட்டு பேனில் நெய் தடவி அதை அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அடுப்பில் பண்ணல, நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ணுறேன். அதில் நான் வந்து நார்மலாக பழைய குக்கர் இருக்குல்ல, அதான் வச்சு நார்மலாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை எடுத்து மூடி வச்சுட்டேன். கரெக்டாக 25 to 30 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு நட்ஸு, சாக்கோ சிப்ஸு, ஸ்ப்ரிங்கிள்ஸு எது வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. ஹெவன்லியாக இருக்குது. சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.